அனைவருக்கும் டிவைன் எனர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது பிரமிடுகளினுடைய தத்துவங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். உலகத்தில் ஆகர்ஷண சக்தி இன்னும் பஞ்சபூதத்தினுடைய அனைத்து சக்திகளையும் ஒருங்கே எடுத்து தரக்கூடிய ஒரு பேட்டரியாக செயல்படுவது இந்த பிரமிடுகள். இந்த பஞ்சபூத சக்தியில் வான் சக்தி நமக்கு கைக்கு எட்டாத தூரத்தில் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மகாசக்தி. அந்த சக்தியை பைராமிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேராமிடு பைராமிடு அப்படின்னு சொன்னால், பைரா அப்படின்னு சொன்னால் நெருப்பு சக்தி அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த பிரமிடினுடைய உச்சி பகுதியில் நெருப்பு சக்தியை உருவாக்கி அதிலிருந்து நன்மைகளை பயக்கக்கூடிய அற்புத சக்தி இந்த பிரமிடுகளுக்கு இருக்கிறது. இந்த பிரமிடுகளுக்கு இயற்கையாகவே சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இன்னும் அதனுடைய நுட்பங்களை அறியறது தான் இதனுடைய மகா தத்துவம். இதுக்குள்ளே சேவிங் செஞ்ச பிளேடு, அதாவது இத்து போன பிளேடு உள்ளே வச்சா கூட மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இன்னும் அழுகக்கூடிய பொருள்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தானியங்கள்லேருந்து பழங்கள்லேருந்து காய்கறிகள்லேருந்து எந்த ஒரு பொருளை இதுக்கு இந்த பிரமிடுக்குள்ளே வச்சாலும் அந்த பொருளை கெடாமல் அப்படியே வைத்திருக்கக்கூடிய, ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆனால் கூட அப்படியே வைத்திருக்கக்கூடிய தன்மை இந்த பிரமிடுகளுக்கு இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கோயில் தத்துவங்களை முழுக்க கோயில் தத்துவத்தை அப்படியே பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த பிரமிடுகளுக்கு இருக்கிறது. கோயில்கள் எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி கோயிலை கட்டினாலும் இந்த காப்பர்னால் செய்யப்பட்ட இந்த பிரமிடுடைய தத்துவங்கள் தான் கோயிலினுடைய சிலைக்கு மேலே, கோயிலுக்கு மேலே சிலைக்கு நேராக இந்த காப்பர் பிரமிடினுடைய தத்துவத்தை மேலே வைப்பாங்க கலசங்களாக. ஏனென்றால் இந்த வான் சக்தி மறைமுகமான சக்தி. பஞ்சபூதங்களில் 4 சக்திகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகிய 4 சக்திகளை நம்மளால் உணர முடியும். ஆகாய சக்தியை உணர்வதற்கான அம்சம் ஒரு சில 6ஆம் அறிவை தாண்டியவர்களுக்கு தான் இந்த ஆகாய சக்தி உணரக்கூடிய தன்மை இருக்கும். இந்த ஆகாய சக்தியை அந்த 6ஆம் அறிவு படைத்தவர்களும் உணர வேண்டும் என்பதற்காக சித்தர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரமிடினுடைய தத்துவம். இந்த பிரமிடுகள் வீட்டில் வைக்கும் பொழுது நமக்கு தெய்வீக ஆற்றலை அபரீதமாக ஈர்த்து தரக்கூடிய அற்புத சக்தி இந்த பிரமிடுகளுக்கு இருக்கிறது. இதில் 3 தத்துவங்கள் இருக்கிறது. உச்சியிலிருந்து ஒரு பகுதி, நடுப்பகுதி, அடிப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் கீழ்ப்பகுதியில் எந்த சக்தியும் இயங்காது. அதாவது மத்திய பகுதியும் மேல் பகுதியும் ப்ராசஸிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செயல்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடங்களில் வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு மேன்மையான ஒரு அம்சத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கோரிக்கை பிரமிடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிரமிடுகள் இருக்குது. 90 பிரமிடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 90 பிரமிடுகளில் நம்மளுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள், நமக்கு என்ன வேணுமோ அதை அந்த பிரமிடுகளுக்குள்ளே எழுதி வைக்கும் பொழுது 100% இது செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்ம பல ஆராய்ச்சிகள் மூலமாக இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். பல அனுபவங்கள் மூலமாகவும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சிஷியர்களுக்கு அது பாடமாக நடத்துகிறோம். இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த பிரமிடுகளை நீங்களும் உங்கள் வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.